வணக்கம் நண்பர்களே, நான் சுதா சந்தோஷ் புண்ணியம் வீடு சேனல்லேருந்து பேசிகிட்ருக்கேன். இன்றைக்கி நான் தானம் தர்மம் பற்றி சொல்ல போகிறேன். தானம் தர்மம் வேறுபாடு என்ன? தானம் தர்மம் இரண்டும் ஒன்றா அல்லது வேறு வேறா? நாம் அனைவரும் கர்ணன் தான் சேர்த்து வைத்து இருந்த மொத்த புண்ணியங்களையும் கிருஷ்ண பகவானுக்கு தானமாக இறுதியில் வழங்கியதாக மகாபாரத புராண கதைகளில் சிறு வயதில் கேட்டிருக்கின்றோம். இங்கு கர்ணன் தர்மம் பண்ணினார், கிருஷ்ணர் தானம் பெற்றார். தானம் என்றால் என்ன? கேட்டு கொடுப்பது தானம். கிருஷ்ணர் கேட்டார், கர்ணர் கொடுத்தார். தானம் ஒருவர் செய்தால் தன் வாழ்நாளில் மட்டுமல்ல, முற்பிறவி பாவங்களையும் போக்கும். தானம் தன்னை விட உயர்ந்த மிகவும் மேலான நபர்களுக்கு கொடுப்பது தானம். உதாரணமாக, நம்மிடம் ஒருவர் தன் நிலையை கூறி உதவி கோரினால் அதை கேட்டு பின் செய்வது தானம். இதில் ஒரு பலனை எதிர்பார்த்து செய்வது இயல்பு. தர்மம் கேட்காமல் கொடுப்பது தர்மம். தர்மம் செய்வதால் புண்ணியங்கள் சேரும். ஒருவர் கேட்காமல் நாம் அவருக்கு செய்யும் உதவியை அவருக்கு தெரியாமல் தேவையான சமயத்தில் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் செய்வது தர்மம். தன்னை விட கீழானவர்களுக்கு, எளிய நபர்களுக்கு கொடுப்பது தர்மம். இப்பொழுது தானத்தில் அன்னதானத்தை பற்றி பார்ப்போம். அன்னதானம் பசியில் உள்ள எந்த ஒரு உயிர் இனத்திற்கும் உணவு அளித்தலே அன்னதானம். அது உயிரினங்களை மட்டும் அல்ல, எந்த ஒரு உயிரினங்களுக்கும் பசி என்றால் அது பறவையோ விலங்குகளோ ஒரு சின்ன எறும்பாக இருந்தாலும் நாம் உணவு கொடுப்பது அன்னதானத்தை சேரும். மனித இனங்கள் மட்டுமல்ல, மற்ற உயிரினங்கள் அனைத்திற்கும் தானம் செய்ய வேண்டும். ஒரு கோவில் கும்பாபிஷேகம் நடக்கிறது. அதற்கு பெரும் பொருட்செலவு ஆகும். அங்கு நம்மால் முடிந்த அளவு ஒரு தொகை தருகிறோம். சிறிய தொகையோ பெரிய தொகையோ அது முக்கியமல்ல. நல்ல விஷயம் நடக்கிறது, நம் சக்திக்கு ஏற்ற உதவி. இந்த உதவிதான் இங்கு தானம். வசதி குறைந்த ஒரு எளியவர் அவர் நிலையை உணர்ந்து நாம் செய்யும் உதவி, உதாரணமாக ஒரு வேளை உணவு அல்லது உடுத்த உடை, நாம் பயன்படுத்திய பொருட்களையோ கூட தருவோம். இது தர்மம். தர்மம் சில இடங்களில் எப்படி பயன்படுத்தப்படுகிறது தெரியுமா? நெருப்பின் தர்மம் சுடுவது, நீரின் தர்மம் தாழ்வான இடத்தை நோக்கி ஓடுவது என்கிறார்கள் பெரியோர்கள். அப்படியானால் இங்கு தர்மம் என்பது இயல்பு என்ற பெயரில் வருகிறது. அதாவது நெருப்பின் தர்மம் சுடுவது, அதாவது நெருப்பின் தன்மை சுடுவது, நீரின் தன்மை தாழ்வான இடத்தை நோக்கி ஓடுவது. இந்த இடத்தில் பெரியவர்கள் பயன்படுத்துவது தர்மம். தர்மம் என்பது ஒரு நல்ல ஒழுக்கம், ஆன்மீக வழியை பின்பற்றி நடப்பது, நியாயம் என்ற சொல்லியின் வழி நடப்பது. ஆனால் தானம் என்பது ஒருவர் பிறருக்கு செய்யும் உதவிதான். உயிர்காக்கும் தானம் இரத்த தானம். இங்கு இந்த தர்ம செயல்தான், ஆனால் இது தானம். அரசர் காலத்தில் தானம் என்பதன் பொருள் எவ்வாறு இருந்தது என்றால், ஈகை கொடை என்று குறிப்பிட்டனர். தற்காலத்தில் ஒரு உயிரினத்தையே காப்பாற்றுகிறது உறுப்பு தானம். செயலற்ற உடலின் உறுப்புகள் மற்றவர்களிடமிருந்து பெற்று தற்காலத்தில் ஒரு உயிர் உன்னத நிலையில் உயிர் பெறுகிறது. நாம் தானங்கள் செய்தால் நல்ல பலன் உண்டு. இப்பொழுது சில தானங்களை பார்ப்போம். இரத்த தானம். நான் முதலில் இரத்த தானத்தை பற்றி பேசுவதற்கு ஒரு காரணம் உள்ளது. நான் 2 யூனிட் இரத்த தானம் பெற்று உள்ளேன். அவர்களுக்கு இந்த சமயத்தில் நன்றி சொல்வது என் கடமை. இரத்த தானம் 7 பிறவி பாவத்தை போக்கும், குலம் காக்கும், விதியை வெல்லும், நல்லறம் நாட்டில் தழைக்கும்,
அனைவரும் இரத்த தானம் முடிந்தவரை செய்ய வேண்டும். நான் வயதானவர்களையோ சிறியவர்களையோ சொல்லவில்லை. ஆரோக்கியமாக இருக்கும் இளைஞர்களோ, அது பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், இரத்த தானம் செய்வது நல்ல பழக்கம். அன்னதானம். அன்னதானம் செய்வதால் கடன் நீங்கும், சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். மஞ்சள் தானம். மஞ்சள் தானம் செய்வதால் மங்கள நிகழ்வுகள் நிச்சயம் மனையில், அதாவது வீட்டில் நிகழும். ஆடை தானம். ஆடை என்கிற உடை தானம் செய்வதால் ஆயுள் அதிகரிக்கும். அதற்காக மிகவும் மோசமான கிழிந்த பழைய ஆடைகளை தானம் செய்ய வேண்டும் என்று இல்லை. நல்ல உடைகளை தேவையானவர்களுக்கு வாங்கி தரலாம். அதாவது பெருமைக்காக பகட்டுக்காக தானம் செய்வது அல்லங்க. நிஜமாக அந்த உடுத்த உடை இல்லாமல் எத்தனையோ நபர்கள் சாலையோரங்களோ வெளியிலையோ கிராமப்புறங்களிலேயோ இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆடை தானம் செய்யுங்க. அந்த குறிப்பிட்ட ஆடை தானம் அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நான் எங்கள் கிராமத்தில் வந்த பொழுது கடைகளில் கொடுக்கப்படும் ரேஷன் கடைகளில் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை உடை கொடுப்பார்கள். புடவை, வேஷ்டி இப்பொழுதும் தருகிறார்கள். நான் சொல்வது 23 வருடத்திற்கு முன்னால் கதை. அப்பொழுது அந்த புடவையை ஒரு வயதான பாட்டிக்கு வருஷம் வருஷம் கொடுப்போம். அந்த பாட்டியம்மா லைப்ரரி ஆயான்னுவாங்க. அந்த பாட்டியம்மா அந்த புடவையை தான் உடுத்துவார்கள். மிக 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 அழகாக இருப்பார்கள் அந்த ஆடையில். அந்த என்ன சொல்வது, அந்த எளிமை. ஒரு கடையில் ஆடை வாங்கி நான் பார்த்தது இல்லை. மிக எளிமையாக அந்த உடையில்தான் இருந்தார்கள். அவர்கள் இப்பொழுது இல்லை. நான் குறிப்பிடுவது ரேஷன் உடை என்று இல்லைங்க. எந்த ஒரு உடை தானம் செய்வதாக இருந்தாலும் மிகவும் தேவையான நபர்களுக்கு தானம் செய்யுங்கள். அதுதான் இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். கண் தானம். மனித குலம் காக்கும் கண் தானம். அது மட்டுமல்ல, தன் குலம் காக்கும் கண் தானம். நற்பண்புகளில் ஒருவரை மேன்மையடை செய்யும் கண் தானம். கண் தானம் அப்படின்றது இறந்துட்டவங்க கண்ணுங்க முன்னாடியே பதிவு பண்ணி வச்சுட்டு எடுக்கிறது. அவங்களுக்கு இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் நிறைய பேருக்கு, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கே நிறைய முறை இந்த மாதிரி இறந்தவர்களுடைய கண்களை எடுத்து வைத்து அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். நிறைய பேருக்கு அது சக்ஸஸ் ஆகுது, சில பேருக்கு சக்ஸஸ் ஆகலை. ஆனாலும் இந்த கண் தானத்தை நாம் உயிரோடு இருக்கும்போதே தானம் செய்ய வேண்டும். உறுப்பு தானம். மனித நேயம் உன்னத செயல். மனிதனை இறைவனிடத்தில் சேர்க்கும் கொண்டு செல்லும் எளிய வழி உறுப்பு தானம். பல பூஜை சடங்கு யாகம் செய்த பலன் உறுப்பு தானத்திற்கு உண்டு. தானம் 32 வகைப்படும் என்று வேதங்கள் சொல்கிறது. கோதானம். கோ என்று இங்கு குறிப்பிடப்படுவது பசு. பசு தானம் பாவம் போக்கும், புண்ணியம் சேரும். பூதானம். கோவில் பூஜைக்கு நம்மால் இயன்ற அளவு பூதானம் செய்யலாம். விளக்கு தானம். சுப விஷயங்கள் நடக்கும் வீட்டில் விளக்கு தானம் செய்தால். தண்ணீர் தானம். தண்ணீரை தானமாக கொடுத்தால் மன நிம்மதி கிடைக்கும். எண்ணெய் தானம். கர்ம வினைகளை அடியோடு போக்கும். கோவில்களுக்கு நம்மால் முடிந்த அளவு எண்ணெய் வாங்கி தந்தால் வீட்டில் நல்லது நடக்கும். மரச் செடிகளை தானமாக தருவது விருட்ச தானம். புத்தக தானம். கல்வி அறிவு தானமாக தருவது. இது பேரின்பத்தை தரும். உப்பு. இதை பற்றி நான் முக்கியமாக குறிப்பிட விரும்புகிறேன். இது உப்பு தானமாக தருவது கூடாது என்று சிலர், ஏன் பலர் கூட சொல்கிறார்கள். கொடுத்து பாருங்கள், உங்கள் வாழ்வில் மாற்றம் தெரியும். எந்த ஒரு பொருளையும் தேவைப்படுவோருக்கு கொடுப்பது உன்னத மனம் இருந்தால்தான் நடக்கும். மனதை வெல்வோம். நல்ல சிந்தனை, நல்ல உணர்வுகள் மூலம் நம் மூளையின் செயல்பாட்டை அதிகரிப்போம். இதனால் நிச்சயம் மன நிம்மதி கிடைக்கும். மன அழுத்தம் குறையும். மனம் எங்கு உள்ளது? நம் உடலில் எந்த பாகத்தில் மனம் உள்ளது? மனதின் செயல் என்பது நம் எண்ணங்கள். எண்ணங்கள் அழகானால் மனம் வலிமை அடையும்.
மனோதைரியம் நம் வாழ்க்கையை வழிநடத்த உதவும். நல்ல சிந்தனை, நல்லதே நினை, நல்லதே நடக்கும். நன்றி.